கடவுள் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ். ஒவ்வொரு நாளும் அருணகிரியாருடைய பாதையில் சென்று அவரை பின்பற்றி நாமும் திருப்புகழ் தலங்களை தரிசனம் செய்து கொண்டு வருகின்றோம். பொதுவாகவே வீட்டில் பெரியவங்க இருந்தா 4 பேர் பார்க்குற மாதிரி வாழுடா, 4 பேர் எப்படி போகிறாங்களோ அது மாதிரி போய் முன்னேறிடா, அந்த 4 பேர் யாருன்னே தெரியாது. இன்னொரு கூட்டம் சொல்லுவாங்க, சொசைட்டி நம்மளை என்ன நினச்சிக்கும், சொசைட்டி யாருன்னு இன்னைக்கு வரையும் நமக்கு தெரியாது. நமக்கான இன்னல்கள், துன்பங்கள், சவால்களை நாம் தான் சந்திக்கணும். இப்போ அந்த 4 பேர் யார் அதை மட்டும் கண்டுபிடிச்சிட்டோம். அந்த 4 பேர் யார் தெரியுமா? சமயக்குறவர்கள் என்று போற்றப்பட்ட சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசகர். 4 பேரும் 4 வழியில் சிதம்பரத்தினுடைய ஒரு திசையை நோக்கி செல்கின்றார்கள். ஒருத்தர் கிழக்கு, ஒருத்தர் மேற்கு, ஒருத்தர் வடக்கு, இன்னொருத்தர் தெற்கு, அப்படி போகிறாங்க. இந்த 4 பேர் வழியில் ஏதாவது ஒரு வழியில் போனால் கூட உள்ளே போய் நட்ராஜாவை பார்த்துடலாம், நமக்கான இன்பம் இருக்கும். அப்படி யாருடைய வழியில் போனோம், அவர் வழியை பாரு, அவர் வழியை பின்பற்று அப்படின்னு சொல்கிறவங்க ஒழுங்காக இருக்கணும் இல்லையா? அப்படி ஞானியர்களுடைய பாதையை நாம் என்றென்றும் பின்பற்றினோம் என்றால் இந்த குருவின் அருள் நமக்கு திருவின் அருளை கூட்டுவிக்கும். நம்முடைய அருணகிரியார் ஞானமலைன்னு ஒரு மலையை பாடுறார். ரொம்ப நாள் அது என்ன மலைன்னு தெரியல. பாருங்க, நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி சில தலங்களில் இருக்கக்கூடிய திருப்புகழை தொலைச்சிட்டோம். ஆனால் சில திருப்புகழ் இருக்குது, ஆனால் தலத்தையே தொலைச்சிட்டோம். சில தலங்கள் கிடையாது, சில தலங்கள் நமக்கு கண்டுபிடிக்க தெரியாது. அப்படி ஞானமலை அங்கே வள்ளியும் முருகனும் ஆனந்தமாக இருக்கக்கூடிய மலைன்னு பாடுறார். அது எந்த மலை? முருகன் வள்ளியோட அவ்வளவு ஆனந்தமாக இருந்தானா? அது என்ன மலை அப்படின்னு ரொம்ப நாள் யோசிக்கும் பொழுது இந்த வேலூர் கிட்ட இருந்து சோழிங்கர் செல்ற வழியில், காவேரி பாக்கத்தில் இருந்து கோவிந்தஞ்சேரி அப்படின்றது செல்ற வழியில் இருக்கக்கூடிய ஞானமலையை இப்போ ரொம்ப சமீபமாக அவர்கள் கண்டுபிடித்தார்கள். யோக அனுபூதி கேட்கின்றார் அருணகிரியார் இந்த இடத்துல காளிங்கராயன் அப்படின்றவருடைய ஒரு கல்வெட்டு 1998, ரொம்பவே ஒரு 27 வருஷத்துக்கு முன்னாடி கிடைச்ச கல்வெட்டில் தான் இந்த தலத்தை பற்றி ஞானமலை என்ற பெயரில் தெரிகின்றது. அப்போதான் முருக அடியார்களும் அறிஞர்களும் இது அருணகிரியார் போற்றிய ஞானமலையாக இருக்கணும். 150 படிகள். நான் சொல்கிறேன், யாரெல்லாம் முடியுமோ போய் பாருங்கள். இந்த மலைக்கு 150 படிகள் ஏறி மேலே போகணும் அப்படின்னா தட்சிணாமூர்த்தி இருப்பார், கொடிமரம் இருக்கும். அதெல்லாம் தாண்டி போனீங்கன்னா இங்கே முருகப்பெருமான் யோக அனுபூதியை கொடுக்கும் வள்ளலாக இருப்பான். இருபுறமும் தேவிமார்கள் அலங்கரிக்க முருகப்பெருமான் அற்புதமாக காட்சியளிக்கும் தலம் இது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பல அரசர்களும் இருக்கின்றார்கள். கட்டிடக்கலையெல்லாம் பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா முருகனுடைய திருவுருவமே சாஸ்தா வடிவம்னு இருக்கு. 4 கரங்கள், ஒரு திருமுகம், வலது கை அபயம், நான் இருக்கேன் காப்பாத்துறேன். இடது கை எப்படி இருக்கும் தெரியுமா? அபூர்வமாக அப்படி கம்பீரமாக இடுப்பில் கையை வச்சுண்டு, பின்புறம் இருக்கும் 2 கைகளில் ஒரு கையில் கமண்டலம், இன்னொரு கையில் ஜபமாலை கொண்டு முருகப்பெருமான் தர்ம சாஸ்தாவின் கோலத்தில் ஆகம விதிப்பிரகாரம் இந்த ஒரு வடிவத்தில் இருந்தால் சாஸ்தா வடிவம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது எப்படி இருக்குன்னா சோழர்களுடைய முற்பகுதி அல்லது பல்லவர்களுடைய காலம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமும் நிறைய அரசர்கள் இந்த கோயிலுக்கு திருப்பணி செய்திருக்கின்றார்கள். இப்படி ஒரு அற்புத அழகான கோலத்தில் முருகப்பெருமான் தேவியரோடு அருள் பாலிக்கும் இடத்தில் ரொம்ப அருணகிரியாரே ஆனந்தமாக இருக்கின்றார். அவருடைய திருப்புகழ் பாடல்ல சொல்கிறாரு. அது சொல்கிறத பார்க்கும்பொழுது இதுதான் அந்த ஞானமலையாக இருக்க முடியும் அப்படின்றது இன்னும் ஆணித்தரமாக நமக்கு நம்ப முடிகிறது. எப்படி? வள்ளிமலையில் முருகன் அந்த வள்ளி குரத்தியாக இருக்கா இல்லையா, தேடி போகிறானோ. அந்த வள்ளி யாரு? நம்மை மாதிரி ஒரு ஜீவாத்மா. நம்ம சுவாமியை மறந்தாலும் சுவாமி தேடி வருவாராம். நம்ம தான் அவரை ரொம்ப நாள் அவாய்ட் பண்ணுவோமா. அதுக்கப்புறம் சுவாமின்னு வந்தால் அவர் நம்மளை அப்படியே அள்ளி அணைக்க காத்து கொண்டு இருக்கின்றார். அப்படி வள்ளியை தேடி முருகப்பெருமான் சென்ற இடம் வள்ளிமலை. இன்றைக்கும் வேலூர் போகிற வழியில் வள்ளிமலைன்னு ஒரு அழகான இடம் இருக்கும். அங்கே பலகாலம் வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் அப்படின்றவர் வாழ்ந்திருக்கின்றார். அவர் அருளி செய்த வேல் மாறல் அப்படின்ற ஒரு அற்புதமான பாடல்
மந்திரம்ங்க. எந்த ஒரு பிரச்சனையோ வியாதியோ வேல் மாறல் உங்கள் வாழ்க்கையை விளங்க வைக்கும். அந்த இடத்துல வள்ளி பிராட்டியே அந்த வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகளுக்கு பல திருவிளையாடல்கள் நேரா வந்து புரிந்திருக்கின்றாள். அப்படி ஒரு அற்புதமுள்ள வள்ளிமலைக்கு தயவு செஞ்சு முருக பக்தர்கள்லாம் பார்க்க வேண்டிய தலம். அப்படி வள்ளிமலைக்கு சென்று வள்ளியை விரட்டி விரட்டி காதலித்து அன்பு செய்து முருகப்பெருமான் அவளை அப்படியே திருமணம் செய்து கொண்டாராம். வள்ளியோடு அவர் வந்து எங்கே இருக்கணும்? தணிகை மலை திருத்தணிக்கு வந்து செட்டில் ஆகணும். ஒரு ஊருக்கு போய் கல்யாணம் பண்ணிட்டு இன்னொரு ஊரில் பார்த்தீங்கன்னா வீடு வாடகைக்கோ சொந்தமாக வாங்கியோ முதல்ல மாப்பிள்ளையும் பொண்ணும் குடியேறுவாங்க இல்லையா? அப்படி வள்ளிமலையில் முருகனுக்கு வள்ளியோட கல்யாணம், திருத்தணியில் செட்டில் ஆகணும். ஆனால் வள்ளி புது பெண் இல்லையா, கல்யாணம் ஆகி அப்படி வராராம். வந்து அங்கே பிரயாணப்படும் பொழுது களைப்பாக இருக்கும். அப்போ வா, எனக்கு மலை மேலெல்லாம் எனக்கு தான்ப்பா குன்றுதோர் ஆடல்னு நக்கீரர் மலை மேலே இருக்கிற முருகனெல்லாம் படை வீடுன்னு பாடிட்டார். வா, இங்கே ஞானமலை இருக்கு, ஞானத்தை நல்கும் மலை, வா அப்படின்னு இந்த மலை மேலே வந்து வள்ளியின் கையை பிடிச்சு அவளை அணைத்து ரொம்ப மகிழ்ச்சியோடு முருகப்பெருமான் அவளோடு ஆனந்தமாக குடும்பம் நடத்திய இடமா கொஞ்ச நேரம் அங்கே இருக்கார், மகிழ்ச்சியாக இருக்கார். அதற்கு பிறகுதான் திருத்தணி போறார். அதனால வள்ளியோடு முருகப்பெருமான் விளையாடி காதல் செய்த இந்த இடத்திற்கு தயவு செய்து யாருக்கெல்லாம் குடும்ப பிரச்சனையோ மனப்பிரிவோ இல்லை ஏதோ விவாகரத்து வழக்கு இது ஆகிடக்கூடாது, குடும்ப ஒற்றுமை, குழந்தைகளுக்காகவாது நாங்கள் வாழணும், இப்படி யாருக்கெல்லாம் குடும்ப ஒற்றுமை, கணவன் மனைவிக்கான ஒரு வாழ்க்கை, நம்பிக்கை, இல்லை கல்யாணம் ஆகணும், இது மாதிரி வேண்டுதல் யாருக்கெல்லாம் இருக்கோ கண்டிப்பாக ஞானமலைக்கு வாருங்கள். அருணகிரியார் சொன்ன வழியில் திருப்புகழை பாடுங்கள். வெறுமனே வேண்டக்கூடாது, திருப்புகழை பாடி மனமுருகி முருகப்பெருமானை பிரார்த்தித்தால் பன்னிருகை வள்ளல் நமக்கு அனைத்து நலனையும் வளத்தையும் குடும்பத்தில் ஆனந்தத்தையும் மகிழ்ச்சியையும் கண்டிப்பாக வழங்குவான். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நன்றி, வணக்கம்.